வெல்கம் டு பாவை ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி குரூப் 2 2A எக்ஸாம்ஸ், அதாவது 2021 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியோடைய 2A குரூப் 2 2A எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வர இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது. 2021 டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் வந்துருச்சு. ஓகேவா, என்னென்னு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் மே 2021 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்படி 2A எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது, இந்த 5 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 2 2A எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த டேட்ஸில் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் பார்க்கணும். அது மேலே வருது. ஓகேவா, மே மந்த் வருது. மே மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், எல்லாம் டைம்லாம் கொடுத்துப்பாங்க. நியர்லி ஒரு 90 டேஸ் எடுத்துப்பாங்க. இந்த 90 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் இருக்கும். அதனால் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னால் நோட்டிஃபிகேஷன் டேட், எக்ஸாம் டேட், ப்ளஸ் அந்த எக்ஸாம் வரக்குள்ளே உங்களுக்கு ஒரு பிளானர் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ஷெடியூல் போட்டு வச்சிருந்தீங்கன்னா தான் அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் சிலபஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி 2A ரிவைஸு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் என்னன்றதை நீங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. டெய்லி கண்டிப்பாக நீங்கள் சிலபஸை படித்தே ஆகணும். ஏன்னா சிலபஸை படிச்சுட்டு உங்கள் சப்ஜெக்ட்ஸ் போனீங்கன்னா தான் எது தேவையான விஷயன்றதை உங்களுக்கு தெரிஞ்சு படிக்க முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் சிலபஸ், கண்டிப்பாக சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். தேர்ட் ஒன் மெட்டீரியல். மெட்டீரியல் இங்கே வரும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக தமிழ்நாடோடைய ஸ்கூல் புக்ஸ் அதை நீங்கள் விட்டுறவே கூடாது. அது கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஸ்கூல் புக்ஸ்னால் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6th +2 வரை இருக்கக்கூடிய நம்ம எக்ஸாம் சிலபஸில் வரக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச். அதாவது இந்த டெஸ்ட் பேட்ச்ன்றது எதுக்குன்னா, எந்த ஒரு எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணுற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணாமல் கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ ரிவிஷன் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருப்பீங்க, எவ்வளோ படிச்சிருந்தாலும் அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிருக்கலான்னு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தேவை. அந்த டெஸ்ட் பேட்சை வச்சு தான் நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ண முடியும். நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் ஆப்ஷன்ஸை ABCன்னு டவுட் ஆகாமல் நீங்கள் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி பல எக்ஸாம்ஸ் எழுதி பார்த்துருக்கணும். அதாவது அதே ஸ்டாண்டர்டில் டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் கேட்பானோ குரூப் 2 2Aக்கு அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாவை கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த 5 பாயிண்ட்டையும் பாவை ஐஏஎஸ் அகாடமி பண்ணுறாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த 8 மாதம் படிக்கணும் அப்படின்ற ஷெடியூலையும் உங்களுக்கு தந்துடுவோம். அதை படிக்கிறதுக்கு என்ன சிலபஸ், அதாவது அந்த சிலபஸை வச்சு எப்படி படிக்க போகிறோம் அது ஒன்று. மெட்டீரியல் டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக் சொன்னோமா, அந்த மெட்டீரியல் ப்ளஸ் நம்மளுடைய மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து. நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் தான் இப்போ இது எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இந்த 5 விஷயத்தையும் கவர் பண்ண போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தனியாகவே நம்ம ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் ப்ளே பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அந்த சப்ஜெக்ட்ஸோடைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 5 விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற குரூப் 2 எக்ஸாம்ஸை 2021 கிளியர் பண்ண முடியும். இந்த 5 விஷயத்துக்கு நான் சொன்ன மாதிரி பாவை ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். டெஸ்ட் பேட்ச் மூலிமா பாவை ஐஏஎஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னு பாருங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்ட் பேட்சோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. மொத்தம் உங்களுக்கு 27 டெஸ்ட் வைப்போம். அதாவது நம்ம போட்டிருக்க டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை வரை தான் போட்டிருக்கோம். ஜூலை 2021 வரை தான் டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ஆகஸ்ட்டில் எப்போ வேணாலும் வரலாம், டேட் தெரியாது. நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வரும். சப்போஸ் டேட் லேட் ஆகுது, ஆகஸ்ட்டில் வைக்கிறம்போது கொஞ்சம் பின்னாடி லேட் ஆக போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்டஸ் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டே வரும். ஓகே, நியர்லி +3 to 5 எக்ஸாம்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, ஆகஸ்ட் 2nd வீக் 3rd வீக்கில் வச்சோன்னா வீக்குக்கு ஒரு டெஸ்ட் வச்சா கூட ஒரு 3 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 டெஸ்ட்டு நீங்கள் 27க்கு ஷெடியூல் கொடுத்துருக்கோம். எக்ஸாம் டேட் தள்ளி போச்சுன்னா லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்டஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ரெண்டாவது இந்த கொஷின் பேப்பர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ப்ளஸ் 2 இதுலேயும் மெட்டீரியல்ஸ் தருவோம். ஓகேவா, தமிழ் அண்ட் இங்கிலீஷில்
ஸோ குரூப் 2 2Aல எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? கொஷின்ஸ் எல்லாமே புது புக். சமச்சீர் கல்வியோடைய 2020 ரிவைஸ்டு ஸ்கூல் புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது 100% உங்களுக்கு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸ்கூல் புக்கு கவர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மித்த கொஷின்ஸ் கேட்கப்படும். அதனால் நீங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் புக் படிக்கலன்னு ஒரி பண்ண வேணாம், கவலையே தேவையில்லை. நம்ம டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் இந்த பாவையோட இதை எடுத்திங்கன்னா ஸ்கூல் புக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஓகே, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கொஷின்ஸ்க்கு மேலே உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் பண்ணி கொடுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து. நெக்ஸ்ட் ஒன், இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, அதாவது இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் தந்துடுவோம். அதாவது அடுத்து இப்போ டெஸ்ட் நம்பர் 1 எழுத போகிறீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 மெட்டீரியல் என்ன படிக்கணுன்ற சிலபஸும் கொடுத்துருவோம். அதுக்கான மெட்டீரியல் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு தந்துடுவோம். எந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த இதில் உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும். நீங்கள் அந்த 2 மெட்டீரியல் எதை எடுத்து வச்சு அந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கங்க. இந்த டெஸ்ட் வாரம் புதன்கிழமை இருக்கும். வெனஸ்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். எல்லா வாரம் கம்ப்ளீட்டாக வெனஸ்டே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி, அந்த ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் லாகின் ஐடி பாஸ்வேர்டோட தருவோம். நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு டெஸ்ட்டும் தெரிஞ்சு போயிடும். டெஸ்ட்டில் இப்போ ஒரு கொஷினுக்கு ஏ ஆப்ஷன் அப்படின்னா பிசிடி இது எல்லாமே ஏக்கு நியராக தான் இருக்கும், சம்மந்தம் இல்லாத இருக்காது, இதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போது ஏ ஆன்சர்னா ஏபிசிடி வராதுன்றதையும் உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகி போச்சுன்னா ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 4 ஆன்சருக்கும் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு கொஷின்னா அதில் 5 இது டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஏன் வரான்றதுக்காக. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் என்ன இதில் கேட்குறீங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பிச்சி வச்சுருவாங்க. மெயில் வேணால் மெயில், டெலகிராம்னா டெலகிராம், உங்களுக்கு எதில் கேட்குறீங்களோ அதில் உங்களுக்கு கொஷின் வந்துடும். பேசிக்காக எல்லாத்துக்கும் மெயில் தான் பண்ணுவோம். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் சென்ட் பண்ணுறதுக்கு எங்கள் பாவை ஐஏஎஸ் அகாடமி ஸ்டாஃப்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த டெஸ்ட் பேட்சில் எந்த ஒரு சின்ன டாபிக் கூட விடாமல் ஃபுல் சிலபஸ் டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபுல் சிலபஸையும் இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 500 ருபீஸ் தான் உங்களுக்கு. ஸோ 500 ருபீஸில் உங்களுக்கு மோர் தென் 30 டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அது 3000க்கு மேலே கொஷின்ஸ் கிடைக்குன்னா ரொம்ப கம்மி தான். நீங்கள் மித்த இடத்துல என்கொயரி பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் லோ காஸ்ட். ஓகேவா? ஏன்னா 2020 உங்களுக்கு ஒரு கோவிட்னால ஒரு எல்லாத்துக்கும் கொஞ்சம் மோசமான வருஷமாகிடுச்சு. ஸோ 2021 உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக கிடைக்கணும், ஒரு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கின்றதுக்காக உங்களுக்கு 2020 மைண்டில் வச்சு தான் உங்களுக்கு 2021 லோ ப்ரைஸில் இந்த டெஸ்ட் பேட்சை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாரும் ஒரு அரசாங்க வேலைக்கு போன்ற ஒரு எண்ணத்தில் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கொஷின் பேப்பர் என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு இருக்கும். சார் எல்லா கொஷினும் எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 சப்ஜெக்ட் டெஸ்ட்னு சொன்னோம், 3 ஃபுல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா? இந்த 24 சப்ஜெக்ட் டெஸ்ட் எப்படின்னா சப்ஜெக்ட்லேருந்து, அதாவது இப்போ ஒரு இந்தியன் ஜாகிரஃபிலேருந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோன்னா அதுலேருந்து 75 கேள்விகள் இருக்கும். 75 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இருக்கும். எல்லா டெஸ்ட்லேயுமே ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 15 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த 1லேருந்து 24 வரை இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்லேயும் ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு 15 கேள்விகள் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஏன்னா மேக்ஸ்ன்றது படிச்சுட்டு போய் பண்ணுறது கிடையாது, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் எல்லா டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு மேக்ஸ் கொடுத்துருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்லேயுமே 10 கேள்விகள் கேட்கப்படும், 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் இந்த 24 டெஸ்ட்டையும் உங்களுக்கு இருக்கும். அதாவது 100 கொஷின்ஸில் 75 கொஷின்ஸ் ஃப்ரம் சப்ஜெக்ட்ஸ், 15 கொஷின்ஸ் வந்து மேக்ஸ்லேருந்து, 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. ஸோ எல்லா டெஸ்ட்டும் 24 டெஸ்ட்டும் இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய 3 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பேட்டர்னில் வைப்பாங்களோ, அதாவது 25 மேக்ஸ், மீதி இருக்கு 175 எப்படி வேணாலும் இருக்கலான்ற மாதிரி தான் உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் ஒரு 3 மாடல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 3000 கொஷின்ஸ் கவர் ஆயிரும். எக்ஸாம் டேட் வந்து ஆகஸ்ட்டில் லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு மாடல் எக்ஸாம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களுக்கு கொஷின்ஸ் கேளுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டெஸ்ட்டையும் பின்னாடி கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஸோ டெஸ்ட் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபி. என்னைக்கு டெஸ்ட் நம்பர் 1 நடக்குன்னா 3ஆம் தேதி 2வது மாதம் பிப்ரவரி 3ஆம் தேதி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்தியன் ஜாகிரஃபியில் என்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில். இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு கேட்குறோம். இந்த டாப்பிக்கான மெட்டீரியல், படிக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க.
இந்த டாப்பிக்கில் இருந்தால் கொஷின்ஸ் இருக்கும். எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். 15 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன டேட்னு பார்த்துங்க. கரண்ட் அஃபேர்ஸோட டேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 ஜூலை 2020 15 ஜூலை 2020 வரைய இருக்கக்கூடிய கொஷின்ஸ். 2020 ஜூலை மந்த்துங்க, ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து 10 கொஷின்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓவராலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் ஃபஸ்ட் டெஸ்ட். ஸோ செகண்ட் டெஸ்ட் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூனிட் 8 யூனிட் நம்பர் 8லேருந்து உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும் யூனிட் 8 உடைய டெஸ்ட். இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், திருக்குறள். ஓகேவா, மறந்துடாதீங்க, திருக்குறள் இருக்குங்க. இதோட மெட்டீரியல் என்ன படிக்கின்றத உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பாவை ஐஏஎஸ் அகாடமிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சுங்க தரவா. அதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். இதுலேருந்து 75 கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த யூனிட் 8லேருந்து. 15 கொஷின்ஸ் ஃப்ரம் மேக்ஸ், 10 கொஷின்ஸ் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸோட டேட் பார்த்துங்க 16th ஜூலை 2020, 16th ஜூலை 2022, 31st ஜூலை 2020 வரை இருக்கக்கூடிய டேட்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நியூஸ் ரிலேட்டட் கேட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு 20 கொஷின்ஸ், 10 கொஷின்ஸ். ஸோ ஓவராலாக உங்களுக்கு யூனிட் 8லேருந்து இந்த செகண்ட் டெஸ்ட் கேட்க போகிறாங்க 100 கொஷின்ஸ். ஓகேவா. தேர்ட் டெஸ்ட் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு தேர்ட் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி 2வது மாதம் 17th February 2021 உங்களுக்கு இந்த தேர்ட் டெஸ்ட் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். எவ்வளோ கொஷின்ஸ்னால் 75 கொஷின்ஸ் இருக்கும் இதுலேருந்து. ஓகேவா. ஸோ 15 கொஷின்ஸ் ஃப்ரம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்கறனால 3 டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். ஒரு டெஸ்ட்லேயும் 15 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 45 கொஷின்ஸ் சிம்பிளிஃபிகேஷனில் மட்டுமே உங்களுக்கு வந்துடும். எல்லாமே இந்த சிம்பிளிஃபிகேஷனில் கவர் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான மெட்டீரியல், அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல் ப்ளஸ் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 கொஷின். என்ன டேட்னு பார்த்துங்க 1 ஆகஸ்ட் 2020 15 ஆகஸ்ட் 2020 வரை இருக்கக்கூடிய டேட்டில் இருக்கக்கூடிய நியூஸஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓவராலாக தேர்ட் டெஸ்ட்டில் இதுதான் கேட்க போகிறோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 4 எந்த டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 9லேருந்து உங்களுக்கு கேட்க போகிறோம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 24ஆம் தேதி உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். யூனிட் 9ல் இருக்கக்கூடிய என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஏ கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி, இந்த டாபிக். நெக்ஸ்ட் பாருங்கள் இம்பேக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் தி சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த டாபிக். அதுக்கப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு சோசியல் ஹார்மோனி அஸ் தி கார்னர் ஸ்டோன் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த டாபிக் எல்லாமே யூனிட் 9ல் இருக்குது. இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 75 கொஷின்ஸ் கேட்போம். 75 கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ்ன்ற டாப்பிக்லேருந்து 15 கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 16 ஆகஸ்ட் 2020 31 ஆகஸ்ட் 2020 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 கேள்விகள் வரும். மொத்தம் 100 கேள்விகள். யூனிட் 9 டாபிக் ப்ளஸ் இந்த 2 டாபிக் இதுலேருந்து கேட்போம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/2/2021. டெஸ்ட் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி. ஸோ டெஸ்ட் நம்பர் 5 இந்தியன் எக்கனாமி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் என்ன கேட்பீங்கன்னு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இந்தியன் எக்கனாமி. டாபிக்ஸ் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் அண்ட் கமிஷன், நிதி ஆயோக். ஸோ இந்த இதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். இந்த டாபிக்ஸ்லேருந்து 75 கொஷின்ஸ் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸில் 10 கொஷின்ஸ் ஃப்ரம் மேக்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎம்ன்ற டாப்பிக்லேருந்து 15 கேள்விகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 செப்டம்பர் 2020 15ஆம் தேதி செப்டம்பர் 2020 வரை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 கேள்விகள் இருக்கும். மொத்தம் 100 கொஷின்ஸ் இந்தியன் எக்கனாமி 5th டெஸ்ட். டெஸ்ட் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8லேருந்து தான் இருக்கும். என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 10 மார்ச் 2021 10ஆம் தேதி மார்ச் மாதங்க. யூனிட் 8 இதுலேருந்து கேட்போம். யூனிட் 8 என்னென்ன டாப்பிக்லேருந்து வரும் பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் கண்டெம்பரரி டைம்ஸ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ் வரை இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள். அதுக்கப்புறம் இதுலேருந்து மொத்தம் எத்தனை கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 75 கேள்விகள் இருக்கும். எது தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ் திருக்குறள், இது ஃபுல்லாக 75 கேள்விகள் இருக்கும்.
ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் 2 டெஸ்ட்டாக வைக்க போகிறோம் மேக்ஸில். ஸோ இதுலேருந்து 15 கேள்விகள் இருக்கும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து 5 கேள்விகள் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் 16 செப்டம்பர் 2020 30 செப்டம்பர் 2020 வரை வந்து ஒரு 10 கேள்விகள் இருக்கும். மொத்தம் 100 கொஷின்ஸ். யூனிட் 7 டெஸ்ட் நம்பர் 7. டெஸ்ட் நம்பர் 7ல் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. என்னைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 17/3/2021. ஸோ இந்தியன் பாலிட்டிலேருந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, preamble to the constitution, salient features of the constitution, union, state and union territory, citizenship, fundamental rights, fundamental duties, directive principle of state policy, DPSP. ஓகேவா? ஸோ இதில் இருக்கும் சிட்டிசனும் இருக்கும், சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ் இந்தியன் பாலிட்டிலேருந்து டாபிக்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 75 கொஷின்ஸ் இருக்கும். இதோட மெட்டீரியல் ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க படிக்கிறதுக்கு. எல்லா டெஸ்ட்டுக்குமே அனுப்பிச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் செகண்ட் டெஸ்ட். ஆல்ரெடி 6th டெஸ்ட்லேயும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இதில் ஒரு 15 கொஷின், அதில் ஒரு 15 கொஷின், மொத்தம் 30 கொஷின் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து கேட்போம். ஸோ இது மேக்ஸ்க்கான டாபிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 அக்டோபர் 2020 15 அக்டோபர் 2020 வரை இருக்கக்கூடிய டேட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இதுதான் இந்த 100 கொஷினுக்கான டாபிக். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் 8th டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 9லேருந்து கேட்க போகிறோங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன டேட்னு பார்த்துங்க. 24 மார்ச் 24 மார்ச் மாதம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் நம்பர் 8 இருக்கும். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் அக்சஸ் டு சோசியல் ரிசோர்ஸஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக். அதுக்கப்புறம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் தி சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? இந்த டாப்பிக்லேருந்து 75 கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 15 கேள்வி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 கொஷின்ஸ் இருக்கும். எந்த டேட்னு பார்த்துங்க 16th அக்டோபர் 2020 31st அக்டோபர் 2020 வரை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 கொஷின் இருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 8 யூனிட் 9 24th மார்ச் 2021 நடக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 9. டெஸ்ட் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி. என்னைக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா 31st மார்ச் 2021. ஸோ இதில் என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் தி சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 75 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் 15 கொஷின்ஸ் ஃப்ரம் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். லாஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 16th அக்டோபர் 2022 31st அக்டோபர் 2020 வரை இருக்கும். இதுலேருந்து 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 9 இந்தியன் ஹிஸ்ட்ரி 31st மார்ச் 2021 நடக்கும். ஸோ 10th டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் 7th ஏப்ரல் 2021 நடக்கும். ஸோ இதுக்கான டாபிக்ஸ் என்னென்னு பாருங்கள். சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், ரூட், லேர்னிங் வித் கான்செப்சுவல். டெஸ்ட் நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். என்னைக்கு எக்ஸாம்னா 7th ஏப்ரல் 2021 இருக்கும். டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர். நெக்ஸ்ட் டாபிக் பவர் ஆஃப் ரீசனிங், rote learning with conceptual learning, science as a tool to understand the past, present and future, nature of universe, general scientific laws, mechanics, properties of matter, force, motion and energy. Next topic energy applications of the basic principles of mechanics, electricity and magnetism, light, sound, heat, nuclear physics, laser, electronics and communications. So physicsல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் என்னென்னு பாருங்கள். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸ், பேசஸ், சால்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ். இதுக்கான மெட்டீரியல்ஸும் தரும். ஸோ 10th டெஸ்ட் சயின்ஸ் அதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குங்க. அதான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையெல்லாம் கவர் பண்ணுறக்காக இந்த டாபிக் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கின்றக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே படிச்சுருங்க. இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு அதாவது சயின்ஸ் டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்காது. வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால் 90 கொஷின்ஸ் உங்களுக்கு சயின்ஸ்லேருந்து இருக்கும். ஏன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்கனால இது எல்லாமே கவர் பண்ணணும். ஸோ இதில் கொஷின்ஸும் நிறையா இருக்கும்.
90 questions from science, 10 questions from current affairs. 1st November 2020 15th November 2020 வரை இருக்கக்கூடிய டேட்லேருந்து வரும். ஸோ 10th டெஸ்ட் சயின்ஸ் என்னைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 90 கொஷின், 10 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரும். டெஸ்ட் நம்பர் 11 என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 7லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். என்னைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 14th ஏப்ரல் 2021 இருக்கும். யூனிட் 7 டாபிக்ஸ் என்ன இருக்குது? நேஷ்னல் ரினைசன்ஸ், ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். இதிலேருந்து 70 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரிமைனிங் 25 கொஷின்ஸ், ஆப்டிடியூட் 15 கொஷின்ஸ், மென்சுரேஷன்ஸில் ஏரியான்ற டாப்பிக்லேருந்து ஏரியா வச்சு வரக்கூடிய டாப்பிக்லேருந்து 15 கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 16th நவம்பர் 2020 30th நவம்பர் 2020 வரை இருக்கக்கூடிய டேட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஷின்ஸ் இருக்கும். இது 11th டெஸ்ட். ஸோ 11th டெஸ்ட் யூனிட் 7 14 ஏப்ரல் 2021. 12th டெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிலேருந்து இருக்குங்க. 21st ஏப்ரல் 2021 இருக்கும். இதில் என்ன டாபிக்ஸ் உங்களுக்கு கேட்டுப்பான்னு பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், local governments, panchayat raj, spirit of federalism, central state relationships. ஓகேவா? ஸோ இதில் வந்து 75 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் 25 கொஷின்ஸ் மென்சுரேஷன் ஏரியாவில் செகண்ட் டெஸ்ட், அதாவது போன டெஸ்ட் ஏரியா தான் இருந்திருக்கும். அதில் 15 கொஷின்ஸ், இந்த டெஸ்ட்லையும் உங்களுக்கு ஏரியா வச்சு வரக்கூடிய கொஷின்ஸ் தான் கேட்போம். இதில் ஒரு 15 கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 1st டிசம்பர் 2020 15th டிசம்பர் 2020 வரை இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ 12வது டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி 21st ஏப்ரல் 2020 இருக்கும். ஸோ இதான் டாபிக்ஸ். இதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டெஸ்ட் நம்பர் 13 என்ன டாபிக்? யூனிட் 8லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 2021 எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த டெஸ்ட் நடக்கும். ஸோ இதில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஏர்லி எஜுகேஷன்ஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், திருக்குறள். இந்த யூனிட் 8ல் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். யூனிட் 8ல் எல்லா டெஸ்ட்லையுமே திருக்குறள் இருக்குங்க. யூனிட் 8 டெஸ்ட்னாவே நீங்கள் கண்டிப்பாக திருக்குறள் படிச்சிருங்க. என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அந்த திருக்குறளில் கண்டிப்பாக படிச்சு வச்சுங்க. ஓகேவா? ஸோ எல்லா டெஸ்ட்லையுமே திருக்குறள் இருக்கும் யூனிட் 8ல், மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் மென்சுரேஷனில் ஏரியா 3, அதாவது ஏரியா வச்சு தான் இதுலேயும் கொஷின்ஸ் இருக்கும். லாஸ்ட் 2 டெஸ்ட் மாதிரி 11, 12 டெஸ்ட் மாதிரி இதுலேயும் 13th டெஸ்ட்லேயும் உங்களுக்கு ஏரியா வச்சு தான் கொஷின்ஸ் வரும் மேக்ஸை பொறுத்தவரை. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஷின் என்னென்னு பார்த்துங்க. 16 டிசம்பர் 2020 31 டிசம்பர் 2020 வரை இருக்கக்கூடிய டேட்டில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 14 14வது டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி. எக்ஸாம் டேட் 5 மே 2021 5/5/2021 இருக்கும். ஸோ என்ன டாபிக் பாருங்கள்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியாஸ் செக்யுலர் ஸ்டேட், சோசியல் ஹார்மோனி. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து 75 கொஷின்ஸ் கேட்கப்படும். மீதி இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸில் மென்சுரேஷன் வால்யூம் 1, அதாவது வால்யூம் 1னா வால்யூமில் ஃபஸ்ட் டெஸ்ட். ஸோ வால்யூமில் இன்னும் டெஸ்டஸ் இருக்குன்றது தான் வால்யூம் 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டேட் பாருங்கள். 1st ஜனவரி 2021 15 ஜனவரி 2021 வரையே இருக்கக்கூடிய டேட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 14 இந்தியன் ஹிஸ்ட்ரி என்னைக்கு நடக்கும்னா 5 மே நடக்கும். ஸோ இது ஹிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் பார்த்துக்குங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் எக்கனாமி. என்ன டேட்னா 12 மே 2021 12/5/2021 எக்ஸாம் நடக்கும். இந்தியன் எக்கனாமிக்லேருந்து என்ன டாபிக்ஸ்னு பாருங்கள். சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ஃபினான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அதாவது ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். ஸோ இதான் டாபிக்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கான டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து வால்யூம் பார்ட் 2 வால்யூமில் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் இருக்கும். இது 2வது டெஸ்ட் வால்யூமில். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ஜனவரி 2021 31 ஜனவரி 2021 இருக்கிற டேட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் கேட்பாங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 15 இந்தியன் எக்கனாமி 12 மே நடக்கும். எக்கனாமிக்ஸான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டாபிக்ஸ் இதுதான். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் மேக்ஸ், நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்
டெஸ்ட் நம்பர் 16. டெஸ்ட் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா யூனிட் 7லேருந்து இருக்கும். டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 மேல உங்களுக்கு இந்த டெஸ்ட் நடக்கும். ஸோ இதில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ், growth ஆஃப் சத்யாகிரகா அண்ட் மில்டன் மூமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதிலேருந்து 75 கொஷின்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. 3 டாபிக் இருக்குது. 3 இந்த உங்களுக்கு மெட்டீரியல் தந்துடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து வால்யூம்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். இது மொத்தம் வால்யூமில் 3வது டெஸ்ட் இது. ஸோ வால்யூம் 1, 2, 3 வால்யூம் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் ஃபுல்லாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1st February 2020 14th February 2021 வரை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு யூனிட் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய டாபிக். அதாவது டெஸ்ட் நம்பர் 16, யூனிட் 7 19th மேலே இந்த டெஸ்ட் நடக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 17. டெஸ்ட் நம்பர் 17 உங்களுக்கு எதுலேருந்து கேட்பான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி. என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 26/5/2021 இருக்கும். டாபிக்ஸ் என்னென்னு பாருங்கள். மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 70 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரிமைனிங் 25 கொஷின்ஸ் எதுவும் உங்களுக்கே தெரியும். மேக்ஸ், டைம் அண்ட் ஒர்க் ஃபஸ்ட் டெஸ்ட். இது டைம் அண்ட் ஒர்க்கில் 2-3 டெஸ்ட் இருக்குது. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட் டெஸ்ட் 15 கொஷின். கரண்ட் அஃபேர்ஸ் 15th February 28th February வரை இருக்கக்கூடியதுலேருந்து 10 கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 17 இந்தியன் ஜியோகிராஃபி 26th May 2021 இருக்கும். இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் சயின்ஸ். டெஸ்ட் நம்பர் 18 சயின்ஸ். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2nd June நடக்கும் இந்த டெஸ்ட்டு. ஸோ சயின்ஸ் டெஸ்ட் நடக்கும்போது உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்காது. ஸோ சயின்ஸ் டெஸ்ட்டில் சயின்ஸ் கொஷின் 90, 10 கொஷின் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ சயின்ஸில் என்ன டாபிக் கேட்பாங்கன்னு பாருங்கள். மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், எவல்யூஷன், ஜெனட்டிக்ஸ், ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக், ஹியூமன் டிசீசஸ், என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 90 கொஷின்ஸ் இருக்கும். ரிமைனிங் 10 கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் இருக்கும். ஸோ 1st March 2021 இருந்து 15th March 2021 இருக்கிற டேட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ 18th டெஸ்ட் சயின்ஸ் பயாலஜி. ஓகேவா? இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் நம்பர் 19 என்ன சப்ஜெக்ட் பாருங்கள். இந்தியன் பாலிட்டி உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் இருக்கும். என்ன டேட் பாருங்கள். 9th June 2021 இந்த எக்ஸாம் ஒரு டெஸ்ட் இருக்குங்க. ஸோ இதுக்கான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துங்க. எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ், லோக்பால், லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோரம்ஸ், ஹியூமன் ரைட் சார்ட்டர். ஸோ இதுலேருந்து 75 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ் டைம் அண்ட் ஒர்க்கில் செகண்ட் டெஸ்ட் இது. ஸோ இதுலேயும் டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்தால் 15 கேள்விகள் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 16th March 2021 31st March 2021 இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 20. டெஸ்ட் நம்பர் 20ல் இந்தியன் எக்கனாமி இருக்கும். எக்ஸாம் டேட் பார்த்துங்க 16/6/2021. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்னென்ன டாபிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னு பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ஸ், land reforms and agriculture, application of science and technology in agriculture, industrial growth, rural welfare oriented programs, social problems, populations, educations, health, employment, poverty. இந்த டாப்பிக்ல இருந்து இந்தியன் எக்கனாமில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 20வது டெஸ்ட் 16 June 2021 நடக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற டாப்பிக்கில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்போம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 15 கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துங்க. 1st April 2021 15th April 2021 வரை இருக்கக்கூடிய டேட்டில் 10 கொஷின்ஸ் வரும். ஓகே? ஸோ டெஸ்ட் நம்பர் 20 இந்தியன் எக்கனாமி 16/6/2021 நடக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸான மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. டெஸ்ட் நம்பர் 21. 21st டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8லேருந்து இருக்கும். டேட் பார்த்துங்க 23rd June 2021 நடக்கும். ஸோ யூனிட் 8ல் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்க. எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century socio-political movements in Tamil Nadu, Justice Party, growth of rationalisms, self-respect movement, Dravidian movement and principle, underlying both these movements. ஓகேவா? அதுக்கப்புறம் டாபிக் என்ன பாருங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப்
தந்தை பெரியார் அண்டு பேரறிஞர் அண்ணா. யூனிட் 8நாவே கம்பல்சரி திருக்குறள் இருக்குங்க. இந்த யூனிட் 8லையும் திருக்குறள் இருக்கும். ஓகேவா, இதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 15 கேள்விகள் இருக்கும். என்ன டாபிக்னா ஏஜஸ் சம்ஸ், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ். ஓகேவா, வயது வச்சு வரக்கூடிய கணக்குகள்லேருந்து 15 கேள்விகள் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன டேட்னு பார்த்துங்க, 16 ஏப்ரல் 2021 31 ஏப்ரல் 2021 வரைய. ஓகேவா, 16th ஏப்ரல் டு 31st ஏப்ரல். ஸோ டெஸ்ட் நம்பர் 21 யூனிட் 8லேருந்து இருக்கும். கம்பல்சரி திருக்குறள் இருக்கும். ஸோ என்னைக்கு டேட்னு பார்த்துங்க, 23 ஜூன் 2021. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 22 22வது டெஸ்ட் இந்தியன் ஜியாகிரஃபி. எக்ஸாம் டேட் 30 ஜூன் 30/6/2021. என்னென்ன டாபிக்னு பார்த்துங்க, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், socio geography, population density and distribution, racial, linguistic groups and major tribes. ஓகேவா, இந்த டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் natural calamity, disaster management, environmental pollution, reasons and preventive measures, climate change, green energy. இந்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த மெட்டீரியல் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதுங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் அண்ட் விசுவல் ரீசனிங்லேருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 1st May 2021 to 15th May 2021 10 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ 22nd டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி. என்னைக்கு நடக்கும்னா 30 ஜூன் 2021 நடக்கும். டெஸ்ட் நம்பர் 23 யூனிட் 9லேருந்து இருக்குங்க. என்னென்ன டாபிக்னா அதுக்கு முன்னாடி டேட் பார்த்துலாம். 7th ஜூலை 2021 நடக்கும் இந்த டெஸ்ட் யூனிட் 9. என்னென்ன டாபிக்னு பாருங்கள், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் growth. ஓகேவா, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இதுதான் டாபிக்ஸ். என்ன டாபிக் பாருங்கள், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் சோசியோ எக்கனாமிக் growth. எக்கனாமிக் growth மட்டும்தான். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த டாபிக்ஸ் யூனிட் நம்பர் 9க்கு 23rd டெஸ்ட். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் என்ன கேட்பாங்கன்னா டைசஸ் அண்ட் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ்லேருந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் 16 மேலேருந்து 31 மே 2021 10 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இதுதான் யூனிட் 9ல் 23rd கொஸ்டின். 24th டெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். 24th டெஸ்ட்டில் யூனிட் 7லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குங்க. 14/7/2021 அன்னைக்கு நடக்கும். அதாவது ஜூலை 14ஆம் தேதி நடக்கும். ஓகேவா, இதுக்கான டாபிக்ஸ் என்ன பாருங்க, எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் டாக்டர் B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், V.O. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் அதர்ஸ். ஓகேவா, ரிமைனிங் லீடர்ஸ், அதாவது இந்த லீடர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியல்ஸில் இருக்கும், அவங்கள பற்றி எல்லாம் பார்த்து வச்சுங்க. கம்யூனலிசம் அண்டு பார்ட்டிஷன். ஸோ இதுலேருந்து ஓவராலாக உங்களுக்கு 75 கொஷின்ஸ் இருக்கும். ரிமைனிங் 25 கொஷின்ஸ் வழக்கம் போல் ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸும், கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு 10 கொஷின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூடில் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் அண்ட் பசில்ஸ்லேருந்து 15 கொஷின்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் 2021 ஃபுல் மந்த்துங்க, அதுதான் 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் டெஸ்ட் நம்பர் 24 யூனிட் 7 என்னைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 14th ஜூலை 2021 நடக்கும். ஸோ 25th டெஸ்ட் 25வது டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நடக்கும். என்ன ஜூலை மந்த் நடக்கும். 21st ஜூலை 2021 25th டெஸ்ட் நடக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம். ஓகேவா, எப்படி டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 எக்ஸாம் இருக்குமோ அதே பேட்டர்ன் அதேபடி உங்களுக்கு நடக்கும். 25 கொஷின்ஸ் மட்டும் ஆப்ஸ்லேருந்து இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனில் இருக்கும். ரிமைனிங் 175 கொஷின்ஸ் மிக்சடாக இருக்கும், எல்லா டாப்பிக்லேருந்து உங்களுக்கு இருக்கும். அப்படியே மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு நடத்துவாங்க. ஓகே, டெஸ்ட் நம்பர் 26 இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28th ஜூலை 2021 நடக்கும். இதுவும் மாடல் எக்ஸாம் தான். 25 கொஷின்ஸ் ஃப்ரம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, ரிமைனிங் 175 கொஷின்ஸ் எல்லாத்துலேருந்து கேட்க போகிறோம். ஸோ இது 26th டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் 27th டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாடல் எக்ஸாம் தான். மாடல் எக்ஸாம் 3 டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் நடக்கும். என்னைக்கு நடக்குன்னா 4th ஆகஸ்ட்டில் நடக்கும். இந்த 4th ஆகஸ்ட் வரைய ஷெடியூல் போட்டிருக்கோம். சப்போஸ் 4th ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வரலைன்னா ரிமைனிங் இருக்க வீக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாடல் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. இல்லை கமெண்ட்டில் கேட்கக்கூடிய டாபிக் ஏதாவது கேளுங்க, அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு மோர் தென் 3000 கொஷின்ஸ் கிடச்சிரும்.
அதுவும் லோ காஸ்ட்டில் கிடைக்கும். சமச்சீர் கல்வியோடைய டெஸ்ட்டு கொஷின்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக. பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சிருது, கொஷின் பேப்பர் கிடச்சிருது, எல்லாமே லோ காஸ்ட்டில் கிடச்சிது, குவாலிட்டியாக கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்துங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் டிஎன்பிசி சிலபஸ்லையும் இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் பார்த்துலாம். டிஎன்பிசி சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, பாவை ஐஏஎஸ் அகாடமி இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி கவர் பண்ணியிருக்கோம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க இந்த ரிவைஸ்டு சிலபஸ். இது மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்ட் 1 பார்ட் 2ல் இருக்கக்கூடிய பார்ட் 3ல் இருக்க டாபிக்ஸ் அப்படிலாம் டெஸ்ட் நம்பர் 10ல் கவர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 10ல் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த 4th and 5th அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 10ல் கவர் ஆயிரும். இந்த பயாலஜி எங்கே கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 18ல் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அப்போது சயின்ஸை 2 டெஸ்ட் மொத்தம் 180 கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்டுரும். ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மாடல் எக்ஸாம்லேயும் கொஷின்ஸ் வரும். அப்போது சயின்ஸில் மொத்தமே பார்த்தீங்கன்னா நியர்லி 250 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து. செகண்ட் சாப்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸை எப்போலேருந்து கவர் பண்ணுறோன்னா ஜூலை 2020 உங்களுக்கு கவர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஜூன் 2021 வரை இருக்கக்கூடிய கரண்ட், அதாவது 12 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு கவர் பண்ணுறோம். இது ரிலேட்டடாக இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் வர மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் எடுக்க போகிறோம். எல்லா டெஸ்ட்லையுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 24ல் அதில் ஒரு 240 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. ப்ளஸ் மாடல் எக்ஸாம்ஸில் அதுலேயும் வரும். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கொஷின்ஸ் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் ஜாகிரஃபி, அதாவது ஜாகிரஃபி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இதில் கொடுத்த சிலபஸில் கொடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், லொக்கேஷன்லேருந்து லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில், இதுவரை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1ல் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். டெஸ்ட் நம்பர் 1ல் இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயிலிருந்து அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் வரை எந்த டெஸ்ட்டில் கவர் ஆகிருக்குன்னா டெஸ்ட் நம்பர் 17ல் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். இது வரை கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டில் ஆரம்பிச்சு டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், சோசியல் ஜியோகிரஃபி, பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ரேஷியல் அண்ட் லிங்குஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ், நேச்சுரல் கெலாமிட்டி, இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் இருக்க ஃபுல்லாக எந்த டெஸ்ட்டில் கவர்னா டெஸ்ட் நம்பர் 22ல் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். இது எல்லாமே இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே, அதாவது கம்ப்ளீட் ஜாகிரஃபி மெட்டீரியல் ஸ்கூல் புக்கிலேருந்து வரக்கூடிய எல்லாமே கம்ப்ளீட்டாக 6th +2லேருந்து எந்த புக்கில் இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருவோம். உங்களுக்கு அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜாகிரஃபிக்கான மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கும். படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாகிரஃபி உங்களுக்கு ஒரு மெட்டீரியலாகவே வந்துடும். ஸோ ஒரு வேர்ட் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே நமக்கு டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ ஜாகிரஃபி எந்தெந்த டெஸ்ட்டில் கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1, 17, 22 இந்த 3 டெஸ்ட்லேயும் கவர் ஆகுது. நியர்லி இதிலே 300 கொஷின்ஸ் வந்தது சப்ஜெக்ட் டெஸ்ட்டில். இது போக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்குது, அதையும் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்னு பாருங்கள். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்ற இது இருக்குது. நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருப்போம். இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் கீழே இந்த டெஸ்ட் வைக்கிறோம். என்னென்ன சிலபஸ் எந்தெந்த டெஸ்ட்டில் கவர் பண்ணிக்காம பாருங்கள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து பாமினி கிங்டம்ஸ் வரை உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 3ல் கவர் பண்ணிடுறோம். பாமினி கிங்டம்ஸ் உடைய டெஸ்ட் நம்பர் 3ல் கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வர எந்த டெஸ்ட்டில் கவர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 9ல் கவர் ஆகிடுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சரில் ஆரம்பித்து சோசியல் ஹார்மோனி வரை எந்த டெஸ்ட்டில் கவர் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 14 இந்த டெஸ்ட்டில் இது ஃபுல்லாக கவர் ஆகிடுது. ஸோ எல்லா டாப்பிக்குமே ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகிடுது. இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும். அப்போது எல்லா சிலபஸும் உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு, மெட்டீரியல் வந்துடும். நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ரிவிஷன் மெட்டீரியல் எல்லாம் கையில் சிலபஸ் எல்லாமே இருக்குது. நம்ம சொன்ன அந்த கீ 5 பாயிண்ட்ஸில் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், எந்தெந்த டெஸ்ட்டில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பித்து டிபிஎஸ்பி வர ஒரு டெஸ்ட், என்ன டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 7ல் கவர் ஆகுது. ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் டு தி கான்ஸ்டியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இது வர டெஸ்ட் நம்பர் 7ல் உங்களுக்கு கவர் ஆகிடுது. ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் வர உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டில் கவர் ஆகுது. என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 12ல் கவர் ஆகிடுது உங்களுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எலெக்ஷனில் ஆரம்பித்து உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கார்ட்டர் ஆக்ட் வரை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 19ல் வருது. சார்ட்டரில் பார்த்தீங்கன்னா
டெஸ்ட் நம்பர் 19ல் கவர் ஆகிடுது ஃபுல்லாமே, ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் வரை. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, இந்தியன் எக்கனாமி சிலபஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துங்க. ஸோ இதை நான் வந்து என்ன டெஸ்ட்டாக கவர் பண்ணுறேன் பார்த்தேன், இதையும் 3 டெஸ்ட்டாக கவர் பண்ணுறோம். என்னென்ன டெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். என்னென்ன டெஸ்ட் நம்பர், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து நித்தி ஆயோக் வரை எந்த டெஸ்ட் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 5. டெஸ்ட் நம்பர் 5ல் இந்த சிலபஸ்லாம் கவர் ஆயிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவில் ஆரம்பித்து உங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி வரை எந்த டெஸ்ட்டில் கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 15ல் கவர் ஆகுது. 5, 15. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஆரம்பித்து பாவர்ட்டி வரை எந்த டெஸ்ட்டில் கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 20ல் கவர் ஆகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் கவர் ஆயிரும். இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். படிக்கிறதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்தியன் ஜாகிரஃபியோட மெட்டீரியல் கிடச்சிரும். உங்களுக்கு நியர்லி ஒரு 350 கொஷின்ஸ் இந்தியன் எக்கனாமிக் கிடச்சிரும். ப்ளஸ் உங்களுக்கான சிலபஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு இந்தியன் எக்கனாமி கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதை நம்ம ஐஎன்எம் கொடுக்காம எப்படி யூனிட் 7 சொல்லிட்டு டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த யூனிட் 7 எங்கெங்கே கவர் ஆகுன்னு பார்த்துக்கலாம், எந்தெந்த டெஸ்ட்டில் வரும்னு பார்த்துக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெஸ்ட்டாக கவர் பண்ணுறோம். ஸோ இது வந்து எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் காங்கிரஸ் வர பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 11ல் வந்திருக்கும். எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸில் ஆரம்பித்து சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லீடர்ஸை மட்டுமே ஒரு தனி டெஸ்ட்டாக வைக்கிறோம். ஏன்னா லீடர்ஸ்லேருந்து அவ்வளோ கொஷின்ஸ் வந்து இந்த டைம் குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் அதை மட்டும் ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறான்னு சொல்லி டெஸ்ட் நம்பர் 24ல் லீடர்ஸ் மட்டுமே ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸு பார்ட்டிஷன்ஸ் வர இந்த சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 16ல் கேட்குறோம். ஸோ ஐஎன்எம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ 300 ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட்டில் உங்கள் கொஷின்ஸ் வரும்போது நியர்லி 350 கொஷின்ஸ் வரும். ஸோ எல்லா டாபிக் கவர் பண்ணியிருப்போம். இதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம் படிக்கிறதுக்கு. அதை படிச்சுட்டு நீங்கள் அதில் டெஸ்ட் எழுதினா போதும். அப்போது ஸ்கூல் புக் கவர் பண்ணிடுவீங்க. சிலபஸ் உங்ககிட்ட இருக்கும், ஷெடியூல் இருக்கும். உங்களுக்கான பழைய கொஷின் பேப்பர் பாவே ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கவர் ஆகும். ஸோ 5 பாயிண்ட்ஸும் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போகலாம். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 8. இது யூனிட் 8னே கொடுத்துருக்கோம். எல்லா அகாடமியும் யூனிட் 8 தான் சொல்கிறாங்க. இது காமனாக யூனிட் 8னே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்கிறது. ஸோ இது எந்தெந்த டெஸ்ட்டில் கவர் ஆகுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு யூனிட் 8 வந்து தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கனால டிஎன்பிஎஸ்சியில் நிறையா கொஷின்ஸ் கேட்கலாம்னு சொல்லி இதுக்கு 4 டெஸ்ட் வைக்கிறோம். இதுக்கு 4 செப்பரேட் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ எங்கெங்கே கவர் ஆகுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் எங்கே கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில் ஆரம்பித்து டிஸ்கவரிஸ் வரை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டெஸ்ட் நம்பர் செகண்ட் டெஸ்ட்டில் கவர் பண்ணுறோம். இதில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். இந்த திருக்குறள் பாருங்கள், செகண்ட் பார்ட் இருக்கா, அந்த திருக்குறள் இருக்கா, இது எல்லா டெஸ்ட்லேயுமே வரும். இருக்க 4 டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு யூனிட் 8ல் மொத்தம் 4 டெஸ்ட்டு. 4 டெஸ்ட்லேயுமே திருக்குறள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ திருக்குறளுக்கு வந்து தனி இம்பார்ட்டன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டெஸ்ட்லேயும் திருக்குறள் வரும் 4 டெஸ்ட்லேயும். அது போக ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் வந்து டெஸ்ட் நம்பர் 2. தமிழ் லிட்ரேச்சர் வந்து கண்டெம்பரரி டைம்ஸ் வரை இருக்கக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 6. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள், ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இங்கே இருக்கா, இது ஒரு டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். இது என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 13ல் உங்களுக்கு இருக்கும். டெஸ்ட் நம்பர் 13ல் உங்களுக்கு இந்த டெஸ்ட் கவர் ஆகிடும். 4th பார்ட் தனியாகவே ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். இதை மட்டும் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் நம்பர் 21ல் இது கவர் ஆகிடும். ஸோ 8th யூனிட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா எல்லாமே தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்குது. தமிழ்நாடு நடத்துகிற எக்ஸாம்னால இதுக்கு 4 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 4 டெஸ்ட்லையுமே திருக்குறள் கம்பல்சரி வரும். அது போக மீதி இருக்க எல்லா பார்ட்டையும் தனித்தனியாக டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது யூனிட் 8. யூனிட் 8க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குங்க. இதை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 8லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகிடும் உங்களுக்கு. 500 கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் யூனிட் நம்பர் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வைக்கிறோம். மொத்தம் 3 டெஸ்ட்னா 300 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் மெயின் டெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 350+ கொஸ்டின்ஸ் உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இதில் என்னென்ன கேட்குறான்னு பார்க்கலாம். எந்தெந்த டெஸ்ட்டில் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் தான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கா, இது வர ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் நம்பர் 4. இந்த டெஸ்ட் நம்பர் 4ல் இதை கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஆரம்பித்து சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு இருக்கா, ஸ்கீம்ஸ் வச்சு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வச்சு, இது எல்லாம் ஒரு தனியான ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. டெஸ்ட் நம்பர் 8. ஓகேவா? அப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஆரம்பித்து
சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு சோசியல் ஹார்மோனியில் ஆரம்பித்து கவர்னன்ஸ் தமிழ்நாடு வர இது ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் நம்பர் 23ல் வைக்கிறோம். ஸோ இதை 3 டெஸ்ட்டாக பிரித்து இதையும் உங்களுக்கு வைக்கிறோம். இதுக்கானதும் உங்களுக்கு வந்துடும், கொஷின்ஸ் வந்துடும். மோர் தென் 350 கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் யூனிட் நம்பர் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மேக்ஸ் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 9 யூனிட்ஸ் பார்த்துருப்போம். 9 யூனிட்ஸில் 175 கொஷின்ஸ் வரும். எந்த யூனிட்டில் எவ்வளோன்னா தெரியாது. 175 கொஷின்ஸ் வந்து 9 யூனிட்ஸ் வந்து வரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸில் இந்த 25 கொஷின்ஸ் கம்பல்சரி இந்த ஏரியாவிலேருந்து மட்டும் தான் வரும். ஃபிக்ஸட் ஏரியா அது 25 கொஷின்ஸ்ன்றது ஃபிக்ஸட் ஏரியா. ஓகேவா? ஸோ இதை வந்து அப்போ வந்து டெய்லி படிச்சுட்டே வரணும். டெய்லி படிக்கிறனால தான் எல்லா டெஸ்ட்லையுமே இதை கொடுத்துருக்கோம். எல்லா டெஸ்ட்லையுமே ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் நிறைய கொஸ்டின்ஸ் வரனால சிம்பிளிஃபிகேஷன்ஸ் 3 டெஸ்ட்டாக வைக்கிறோங்க. பர்சன்டேஜ் ஒரு டெஸ்ட்டு, எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு 2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிலபஸில் இல்லை, இருந்தாலும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, எதையும் விட்டுட்டு போக வேணாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 2 கொஷின் ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஷின் கேட்குறோம். லாபம் நஷ்ட கணக்குலேருந்து ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு, மென்சுரேஷனில் வரக்கூடிய ஏரியாவில் 3 டெஸ்ட் வைக்கிறேன். ஏரியா பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸில் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ஸ்கொயர், இந்த மாதிரி வச்சு வரக்கூடிய சம்ஸ். இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ், எஸ்எஸ்எல்சி வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ், தமிழ்நாடு ஸ்கூல் புக்லாம் கேட்பாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு நியூ சமச்சீர் புக்ஸை ஃபுல்லாமே இதில் கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏரியாவில் 3 டெஸ்ட்டு, வால்யூம் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸில் 3 டெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கில் 2 டெஸ்ட்டு, லாஜிக்கல் ரீசனிங், டைஸ், விஷுவல் ரீசனிங், அல்ஃபா நியூமரிக், நம்பர் சேஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 3 டெஸ்ட் வரும். இது இல்லாமல் உங்களுக்கு டாப்பிக்கில் இல்லாத ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ் அது ஒரு டெஸ்ட்டில் வரும். ஸோ அரௌண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே 10 கொஷின்ஸ் ஈச் 10 கொஷின்ஸ் வரும். ஃபுல் டெஸ்ட்டில் 25 கொஷின்ஸ் சொல்லி அது ஒரு 3 டெஸ்ட் வரும். உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு ஒரு 400 கொஷின்ஸ்ட்டு நாங்கள் டெஸ்ட் வச்சுருவாங்க. ஸோ எல்லாமே 350 எபோ, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே 350 கொஷின்ஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா, நம்ம சொல்கிற மாதிரி குரூப் 2 எக்ஸாம்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணிங்க. ரெகுலராக பாவை ஐஏஎஸ் அகாடமியோடைய டெஸ்ட் பேட்ச் அண்ட் வீடியோஸ் யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசி நடத்துகிற குரூப் 2 2ஏல கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் உண்டுங்க. 2021 நீங்கள் கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம், குரூப் 2 போஸ்டிங் வாங்கிடலாம். அப்படின்ற போது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் கிளியர் பண்ணுற ஒரு நோக்கத்தில் தான் வச்சுருக்கோம். வெறும் மினிமம் ப்ரைஸ் தான் வச்சுருக்கோம். 500 ருபீஸ் பே பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, பாவை ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். அதில் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் என்னென்ன கேட்டாங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன கேட்டாங்களோ கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஐஏஎஸ் அகாடமியோடைய இந்த டெஸ்ட் சீரிஸை எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஓகேவா? இதுக்கு நீங்கள் ₹500 வந்து பே பண்ணணும். ஓகேவா? நெட் பேங்கிங், அதாவது நெட் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், கூகுள் பே, ஃபோன்பே எதுலேருந்து வேணாலும் சரி, அக்கௌண்ட் நம்பருக்கு மட்டும் சென்ட் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை சென்ட் பண்ணிங்கன்னா ₹500 சென்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நீங்கள் அனுப்பிச்ச ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து pia.billdesk@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நாங்கள் அந்த இது ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்பிச்சி வச்சுருவோம். நீங்கள் எந்த மெயில் எடுத்து அனுப்புகிறீங்களோ அதுக்கே ரிட்டன் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ரிசிப்ட் வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகேவா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகேவா? பாவை வரம் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட். ஓகேவா? இந்த நேம் போட்டுக்கங்க. அக்கௌண்ட் நம்பருக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்பரேஷன் பேங்க் CORP 0000202 இதான் வந்து IFSC கோட், நாமக்கல் பிரான்ச் கார்பரேஷன் பேங்க்கு. ஓகே, இதை கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ₹500 சென்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த மெயில் ஐடிக்கே கொஷின் பேப்பர் ப்ளஸ் அந்த மெட்டீரியல்ஸ் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் தான் அதுக்கு வந்துடும். இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவை ஐஏஎஸ் அகாடமியோடைய டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஷெடியூல் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ரெண்டோடைய பிடிஎஃப்பும் இருக்கும். அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு மெட்டீரியலோடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோடைய மெட்டீரியலோட லிங்க் இருக்கும். உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலோட லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அந்த பிடிஎஃபோட மெட்டீரியல்ஸும் இருக்கும். நீங்கள் இப்போ அதனால் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே,
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.